வணக்கம். நம்ம சனி பெயர்ச்சி பலன்கள பத்தி பார்த்துட்டு இருக்கோம். விருச்சிக ராசி வரைக்கும் முடிஞ்சு போயிடுத்து. இப்போ இன்னைக்கு நான் சொல்லப் போறது தனுருக்கும், மகரத்துக்கும் சொல்லப் போறேன். தனுர் ராசி, தனுர் லக்னம், உங்க காரகாம்ச லக்னமா இருந்தாலும், அப்புறம் உங்களுடைய நடப்பு தசை ஏதாவது பிளானட் தனுர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாலும், நான் சொல்ற இந்த பலன்கள் உங்களுக்கும் பொருந்தும். நான் இது முழுக்க முழுக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நான் சொல்றேன். அதாவது எப்பவுமே 2 விஷயம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அதுல தியரிட்டிக்கல்னு ஒண்ணு உண்டு. அதே மாரி பிராக்டிகல்னு உண்டு இல்லையா? நம்ம தியரிட்டிக்கல் வரும்போது எல்லாரும் எல்லா ஜோசியரும் சொல்றது இந்த இடத்துல 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தா இப்படி நடக்கும், அப்படி இருக்குங்கிறது ஒரு பொதுவா ஒரு பலன் சொல்லுவா. அந்த பிராக்டிகலா இருக்குன்னா, பிராக்டிகலா ஒரு கிரகத்துல போய் ஒரு பிளானட் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நட்சத்திரங்கள பார்க்கும்போது, நட்சத்திர சாரங்கள்ல நம்மளுடைய நட்சத்திரம் எந்த எந்த சாரத்துல இருக்கு? அந்த 9 பாதத்துக்கு சாரம் உண்டு இல்லையா? 9 சாரம் உண்டு. அதுல நாம எந்த சாரத்துல நம்மளது ஓடின்னு இருக்கு, அங்க ஆப்போசிட்ல எந்த இடத்துல இப்போ இருக்கு, அதுக்கு மாறுபட்டதா நமக்கு எப்படி நடக்கும்? இல்ல சாதகமா என்ன நடக்கும்? அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சி மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அத வச்சு தான் என்னுடைய பலன்கள்லாம் இருக்கு. யாருக்காவது நான் தப்பா சொல்றேன் அப்படின்றதுன்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. அ அதாவது அ இதுக்கு போறதுக்கு முன்னாடி, பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனைக்கு எத்தனை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் போடுறீங்களோ, அது எனக்கு இன்னும் ஊக்குவத்த குடுக்கும். அ உங்களுக்கு தெரியும், நான் ஒண்ணும் திருப்பியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யார்கிட்டயும் எந்த பைசாவும் எதிர்பார்க்கல. சப்ஸ்கிரிப்ஷனுக்காகவோ, இல்ல எதுக்காகவும் நான் எதிர்பார்க்கல. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிறதுக்கு எனக்கு வெறும் இது ஒரு உந்துதல் இருக்கும் அவ்வளவுதான். அது தவிர எனக்கு அ நெறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா பைசா ஜாஸ்தி வரும். பாத்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியே இல்ல. ஏன்னு கேட்டா, நான் அந்த மாரி யார்ட்டயும் ரிக்வெஸ்ட் பண்ணல. யாருக்கும் பைசா வச்சு கண்டிஷன் போட்டு பப்ளிசிட்டி பண்றதும் கிடையாது. அதுதான் என்னோட தனிப்பட்ட விஷயம். வெறும் ஒரு ஆசை. நம்ம படிச்சத எல்லாருக்கும் சொல்லிக் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நான் இன்னும் இந்த YouTubeல உட்கார்ந்துட்டு இருக்கேனே தவிர, இல்லாட்டினா லாபம் வருதா, நஷ்டம் வருதான்னு பார்க்கறதுலாம் நான் இல்லவே இல்ல. எனக்கு மத்தபடி நம்ம அ இப்போ விரிவா போகலாம். நம்ம இந்த விஷயத்த பத்தி விரிவா பேசலாம். கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலும் நீங்க என்னுடைய வெப்சைட் இருக்குது ஸ்ரீபாலன்.com. நீங்க அது மூலமாக என்னோட ரீச் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்லயும் நீங்க என்ன ரீச் பண்ணலாம். இப்போ தனுர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வந்திருக்கார். அப்போ 4ஆம் இடம்னாக்க 8ஆம் இடத்துக்கு சனி இது அஷ்டம சனின்னு சொல்லுவா. அதுக்கு பாதி 8ல பாதி 4. அந்த 4ல சனி உட்காரும்போது தட் இஸ் கால்ட் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேரு. சாதாரணமாக சுகஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வரும்போது, நம்ம வீட்ல இருக்கிற சுகங்களை எல்லாம் அவர் பாதிப்பு குடுப்பார் அப்படிங்கிற ஒரு அ ஒரு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இங்க என்னாச்சுன்னு கேட்டா, அந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு இருக்காரே, 4ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சரி, ராசி அதிபதியோ, லக்னாதிபதியோ அவரும் சேர்ந்துண்டு உங்களுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்ற மோக்ஷஸ்தானத்துல போய் அவரு உட்கார்ந்திருக்காரு. இப்போ எக்ஸால்ட் ஆக போறார். மே மாசம் அவரு இப்போதைக்கு அவர் உங்களுக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருக்கார். மீன்ஸ் மிதுனத்துல இருக்கார். பட் மே ஆச்சு ஆல்ரெடி இப்போ பிப்ரவரி வந்துருத்து. இன்னும் 2, 3 மாசம் தான் பாக்கி இருக்கு. மே மாசம் குரு பயிற்சி அடைஞ்சு அவர் கடகத்துக்கு வந்துருவார். உச்ச நிலைமையில வரப்போறாரு அவர். ஸோ அப்படி ஆனேனாக்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம உங்களுக்கு இத்தன நாளா 3ஆம் இடத்துல சனியும், ராகுவும் இருந்தார். இப்போ சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்துக்கு போயாச்சு. ராகு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப ராகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, எந்த பிளானட் 3ஆம் இடத்துல இருந்தாலும், அந்த இடத்துக்கு அதுக்கு காமட்ரேன்னும் பேர் உண்டு. நம்ம நமக்குள்ள இஷ்டங்களை பூர்த்தி அடையறதுக்கு காமட்ரேன்னு சொல்லுவா. அட் த சேம் டைம் அந்த பிளானட் ஆனது மரணகாரக ஸ்தானத்துக்கு போயிடுது. அதனால ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம் ராகுவுடைய ஸ்பெஷாலிட்டி பிளஸ் 3ஆம் இடக்கூடிய 3ஆம் இடத்துக்குடைய நம்ம அந்த இது இருக்கு இல்லையா நிறையா எந்த சிக்னிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா அது ரிலேட்டட்ல உங்களுக்கு கொஞ்சம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராவல்ஸ் இந்த 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டு போது ஷார்ட் டிராவல்ஸ் ராகுவா இருந்தால் ஆக்சுவலாக லாங் டிராவல் பட் 3ஆம் இடம் போது உள்ளுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணுறது பிஸ்னஸ் விஷயமா டிராவல் பண்ணுறது அப்புறம் நம்மளோட கம்யூனிகேஷன்ல இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம நெய்பர்ஹுட்ல நம்மளுடைய தைரியத்துல கொஞ்சம் இது வருது. இந்த ராகுவானது நமக்கு இப்ப தப்பான இதுல பண்ணி நீ செய் செய் செய்ன்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறது. இந்த மாதிரியான ராகு இப்போ தனியா மரணகரஸ்தானம் அடைஞ்சாலும் அவன் சொந்த வீட்டுல இருந்தாலுமே கூட
நம்ம வந்து கொஞ்சம் சாவதானமா இருந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அதுவும் வெறும் உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தான். டிசம்பர் 5ஆம் தேதி அவர் வந்து ராகு வந்து 2ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். கேது வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ குருவும் கேதுவும் சேர்க்கை வந்துடுறது. இதான் நான் சொன்ன மாரி முன்னாடி இந்த மாரியான ஒரு சமயத்துல தான் ராஜீவ் காந்தியுடைய மர்டர் நடந்தது. இல்லையா? அந்த மாரி இப்ப இப்போ அந்த ஒரு விஷயம் நான் முன்னாடி கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அதனால ஆல்ரெடி நம்ம வந்து இவரு அஜித் பவார் போயிருக்கார். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் ஏதோ ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு ஏதோ சொல்றது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, இப்ப 2ஆம் இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு நெறைய பாஷைகள் பேச முடியும். வீட்ல நெறைய விருந்தாளிகள் வருவா. அப்புறம் வந்து மல்டி குசின் சமைக்கிறது. இந்த மாரி பணவரவு வந்து எல்லா விதத்துலயும் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அந்த லக்னாதிபதி, ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போறார். 8ஆம் இடத்துல குரு போகும்போது என்னாகும், யார் யாரெல்லாம் டோல்னாக்கா. அது என்னாகும்னு கேட்டா, இந்த இடத்துல 8ல குரு இருந்தா டோல்னாக்கான்னு சொல்லியிருக்கேன். இங்க லக்னாதிபதியே போய் டோல்னாக்கால போய் உட்கார்ந்திருந்தேன்னா என்ன அர்த்தம்? நீங்களே ராங் வழி இல்லாம, கெட்ட வழியில எனக்கு பைசா வேணும், பைசா வேணும், பைசா வேணும்னு சொல்லி கேட்டு உங்களுக்கு நெறைய பைசா வரும். அட் த சேம் டைம் மேபி ஷேர் மார்க்கெட் அது மாரிலாம் ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு நான் திடும்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். திடும்னு ஷேர்ஸ் ஜம்ப் ஆயி நெறைய பைசா வரும். அதனால நீங்க ப்ராப்பர்ட்டி கூட வாங்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா குருவோடைய 9ஆம் பார்வை 4ஆம் வீட்ட பார்க்கறது. இல்லையா? ஸோ அதனால வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்க சான்ஸ் இருக்கு. 4ஆம் இடம்னு கூடிய சுகஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, உங்களுக்கு கொஞ்சம் அந்த இது இருக்கும். தடங்கல் இருக்கும். கொஞ்சம் அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். இல்ல வெஹிக்கிள் ஏதாவது நீங்க போற காரெல்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கிளம்பணும். அப்புறம் வந்து வீடு வாங்கும்போது பார்த்து வாங்கணும். இந்த மாரி எல்லாம் நெறைய விஷயம். எனக்கு 3ஆம் இடத்துல போய் அதுவும் டிசம்பர் மாசம் வரைக்கும் வீடுக்கு எதுவும் கையெழுத்துலாம் போட்டுறாதீங்க. ஏன்னா, அது எங்கேயோ தப்பான இதில போய் கையெழுத்து போட்டுரும். 3ஆம் இடமெல்லாம் கையெழுத்து போடுறது. ஓகே. ஸோ, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மத்தபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்போ சனீஸ்வர பகவான் என்ன பண்றார், 4ஆம் இடத்துல இருந்தனாக்க, அவர் 3ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்த பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது வந்து உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம். இதுவரைக்கும் எத்தனை உங்களுக்கு வியாதி இருந்தாலும், உங்களுக்கு கடன் இருந்தாலும், உங்களுக்கு இது எதிரிகள் இருந்தாலும், தெரிஞ்ச எதிரி 6ஆம் இடத்துல இருக்கிறது தெரிஞ்ச எதிரி. அவர்கள் எல்லாரையும் சனீஸ்வர பகவானுடைய பார்வையானது பட்டு அதெல்லாம் எல்லாரும் பயந்து ஓடி போயிடுவா. ஒண்ணும் உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அப்போ அவருடைய இந்த பார்வை இருக்கு இல்லையா? அப்ப 7வது ஸ்ட்ரெய்ட் பார்வை வந்து உங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானத்த பார்க்கறது. கர்மஸ்தானத்த பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஜாப்ல ஒரு பிரச்சனை. கர்மஸ்தானம்னா யாருக்காவது ஆத்துல வயசானவா இருந்தானாக்கா, அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகலாம். பட் நல்ல வேளை லக்கீலி அ 10க்கு இதுல போய் பார்த்தேன்னாக்க, அந்த 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து பார்க்கும். அதுக்கு 11ஆம் இடத்துல போய் குரு லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால உங்களுக்கு வந்து ஜாஸ்தி செலவுலாம் வராது. நல்லபடியா அந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து நீங்க மீண்டு வெளில வந்துருவீங்க. இப்போ அடுத்தது என்னன்னு கேட்டா, சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வை உங்களுடைய ராசி மேல படப்போறது. அந்த ராசி மேல படும்போது, லக்னமாக இருந்தா கொஞ்சம் உங்களுடைய பொலிவு கொஞ்சம் நீங்க நல்லா இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஸ்லோவா ஆயிடுவேள். கொஞ்சம் கொஞ்சம் உங்களையே உங்க உடம்ப கவனிச்சுக்காம விடுவேள். சப்போஸ் உங்க ராசியா இருந்ததுன்னா கொஞ்சம் டிப்ரஷன் மாரி, நம்ம அது இந்த மாரி இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து பாசிட்டிவா சொன்னா கூட, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய நடப்பு திசைகளோ, நமக்கு அந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய அஷ்டவர்க்கத்தினுடைய பாயிண்ட் குறைச்சலா இருந்தோ, அது மாரிலாம் இருந்து உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பிரச்சனை வரும்போது, மனதளவுல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அதே காரகாம்ச லக்னமாக இருந்தா, அ பப்ளிக் உங்கள பத்தி என்ன எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பப்ளிக் உடைய பார்வையிலேருந்து கொஞ்சம் நீங்க வந்து ஒரு கெட்டவர் மாரி. பிகாஸ் ஆல்ரெடி குரு போய் 8ஆம் இடத்துல போய் உட்காந்துருது. அவரு அது மாரி உட்காந்துட்டு இருக்கும்போது, நீங்க வந்து நீங்க நிஜமாவே உங்களுக்கே தெரியாம நீங்க தப்பு பண்ணுவீங்க. தப்பு பண்ணி ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெறைய இந்த வீடு வாங்குவீங்க. ஏன்னா 4ஆம் இடம் இருக்கு இல்லையா? 4ஆம் இடத்துல வந்து சுகதானம் ஏன்னு கேட்டா, எதுக்காக நான் வீடு அப்படின்னு சொன்னேன்னா, அந்த பாயிண்ட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். 2ண்ட் அப்படிங்கிறது அர்த்த ட்ரைன். 2ண்ட் லார்ட். 2ண்ட் அண்ட் 3ர்ட் லார்ட் இஸ் சாட்டர்ன். ஓகே. அந்த 2ண்ட் லார்ட் அவர் 4த்ல போயிருக்கார். அதாவது உங்களுடைய பணங்கள் எல்லாம் நீங்க எப்படி செலவழிக்க பொருள், வீடு, கார் வாங்கிடாதீங்க. கார மட்டும் வாங்குறத பத்தி நினைச்சு பார்க்காதீங்க. கா மத்தபடி வீடு வாங்கியிருந்தா வாங்கலாம். வீடு வாங்கும்போது உங்களுக்கு ஜாஸ்தி பணம் தேவை. அப்படி இருக்கும்போது யார் யார் பணம் குடுக்கல, யார் இதுவா இருக்கு, அப்படி கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அதிகாரம் பண்ணி தான் நீங்க பைசா வாங்கி அது மாரிலாம் செய்ய முடியும். அதனால 8ல போய் நீங்களே போய் 8ஆம் இடத்துல உங்களுக்கு நீங்களே எதிரி
எதிரி ஆயிக்கிறீங்க. ஸோ, அதனால வந்து இந்த மாரியான ஒரு விஷயம் வீடு வாங்குறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. கார் வாங்கணும்னா கார் வாங்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த இதுல ஏன்னாக்கா இங்க வந்து 4ஆம் வீட்டுக்கு அதிபதி 8ல போயிடுது. 4ல வந்து சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, ரேவதி நட்சத்திரம் இருக்கு. ஸோ அவரும் வாட்டர் சைன்ல உட்காந்துருக்காரு. இவரும் குருவும் போய் வாட்டர் சைன்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால நீங்க வந்து எப்பவுமே மெடிசின் சாப்பிடணுமா, கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. இ இதுக்கு சா சாதம்லாம் சாப்பிடும்போது திட்டமா சாப்பிடுங்க. அது மாரி எது எதெல்லாம் நீங்க வந்து அ கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம்னு கேட்டீங்கன்னாக்க, எல்லாமே வந்து சாப்பாடு, மெடிசின், அப்புறம் வேற என்ன 3க்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கு இதுல. எனக்கு புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாரியான ஒரு விஷயங்கள் இது பண்ணும்போது, இதெல்லாம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். சாப்பாடு அப்ப அதே சமயத்துல நீங்க சாப்பாடு தானமும் பண்ணலாம். அதுவும் பெரிய நல்ல விஷயம். எள்ளு சாதம், தயிர் சாதம், பால் சாதம், தயிர் சாதம் குடுக்கலாம். பால் சாதம் இருந்தா தயிர் சாதம் குடுக்கலாம். ஸோ இது மாரியெல்லாம் நீங்க தானங்கள் பண்ணும்போது, இந்த உங்களையே நீங்க கெட்டவாளா அ மாத்திக்கிறது இருக்கு இல்லையா? அதுலேருந்து நீங்க உங்களுடைய பப்ளிக் இதுலேருந்து உங்களுடைய இத வந்து கெடாம இருக்கிறதுக்கு நீங்க இது மாரியெல்லாம் பண்ணும்போது, அதே சமயத்துல நீங்களும் பார்த்து இருக்கணும். ஏன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்துருக்கு இல்லையா? அதனால நீங்களும் வந்து கொஞ்சம் எதையுமே ஒரு சாப்பிடுற உணவாக இருக்கட்டும், எடுத்துக்கிற மெடிசினா இருக்கட்டும், அப்புறம் நெறைய செருப்பு தானங்கள் பண்ணுங்கோ. ஆ வீல் அது எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது கேந்திரம். கேந்திரம்னா என்னது? உங்களுக்கு இந்த நம்ம இது ரொம்ப முக்கியமானது என்னது? வீட்டுக்கு பில்லர். பில்லர் தானே! அப்ப அந்த பில்லரா இருக்கும் பொழுது, அது அது கேந்திரம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வீல் அது. அதனால நீங்க வந்து இந்த ஊனமுற்றவர்களுக்கு ஏதாவது செருப்பு வாங்கி தர்றது, அப்புறம் நீங்க வந்து இது இல்லன்னா இந்த வீல் சேர் வாங்கி தர்றது, அது மாரி நீங்க பண்ணியும் இது பண்ணலாம். இது வந்து வெறும் டெம்பரவரி தான். ஏன்னா உங்களுக்கு 2027க்கு அப்புறம் சனீஸ்வர பகவான் இது குரு வந்து பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்துக்கு வரும்போது 5ஆம் பார்வையாக உங்க ராசிய பார்க்குறார். சனீஸ்வர பகவானுக்கும் அவர் வந்து சுபகத்திர யோகத்த குடுக்குறார். அதனால அவர் ஆல்ரெடி போய் குருவோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். சுபர் வந்து 2 பக்கமும் ஒரு 12ஆம் இடமும், 2ஆம் இடத்தையும் குருவோட பார்வை படும்போது, இன்னும் ரொம்ப நன்னா இருக்கும். அதனால இது வந்து ரொம்ப பாதிக்கப்பட வேண்டாம். நட்சத்திர வயசு யார் யாருக்கு என்ன மாரி அ எந்த எந்த இந்த 3 நட்சத்திரத்துல அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், தேவதை நட்சத்திரத்துல யாரு எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகம், பாதகமா இருக்கு. அப்போ நீங்க அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் வந்து இப்போ சார்ட்ல போய் சொல்லப் போறேன். உங்க சார்ட்ல போய் பார்க்கலாம் நம்ப. இதுதான் ஃபர்ஸ்ட்டு மூல நட்சத்திரம். 4 பாதம் இருக்கு. இந்த 4 பாதம் வந்து இது வந்து கேதுவுடைய நட்சத்திரம். அதனால இது வந்து மூலம், அஸ்வினி, மகம் இது எல்லாமே உங்களுடைய இது ஜென்ம நட்சத்திரம். இதுல வந்து சாதாரணமாக அவன ஜாஸ்தி பண்ண மாட்டா. அடுத்தது பூராடம். அத நம்ம வந்து தமிழ்ல வந்து பூராடம் சொல்லுவோம். பூராடம், பரணி அண்ட் பூர நட்சத்திரம். இது வந்து உங்களுக்கு சம்பத்தை குடுக்கக்கூடியது. பைசா குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் உத்திர ஆஷாடா அப்படிங்கிறது உத்திராடம், கிருத்திகா அண்ட் உத்திர பல்குனி. இதுல வந்து நீங்க எடுத்த காரியங்கள அவர் வந்து இது பண்றதுக்கு அ உங்களுக்கு தடங்கல் குடுப்பார். இதுக்கு அது போய் சக்சஸ் இல்லாம பண்ணி விட்டுருவார். அதனால இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு க்ஷேமத்தை குடுக்கக்கூடியது எது? உங்களுக்கு நல்ல லாபத்த நீங்க செய்யற ஒரு விஷயத்த ஒரு பைசா போட்டெல்லாம் 4 பைசாவா ஆக்கி குடுக்குறது எதுன்னு கேட்டா, திருவோண நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம். உங்களுக்கு கஷ்டத்தை குடுக்குறது வந்து தனிஷ்டானங்கிறது இது அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். உங்களுக்கு சாதகத்த குடுக்குறது வந்து சதயம், திருவாதிரை அண்ட் சுவாதி. உங்களுக்கு இந்த விபத்து அப்படிங்கக்கூடிய உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது பூர்வபத்திர நட்சத்திரம். இங்க இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இங்க இருக்கு. அவர் 4 மாசத்துக்காக உங்களுக்கு இருக்கார். இதனால நீங்க குருவுடைய காயத்ரி, குருக்கு ஜபாகுஸ்ம சங்காசம் அந்த மாரி எல்லாம் இருக்கு இல்லையா? மாத்திரை இதெல்லாம் அது மாரி நீங்க அது சொல்லும்போது இல்ல தேவானாஞ்ச கிருஷ்ணாஞ்ச குருமுகாஞ்ச சன்னிவம் அந்த ஸ்லோகம் இல்ல காயத்ரியும் நீங்க சொல்லலாம். அது சொல்லிண்டே இருக்கிறதுலயும் அப்புறம் நான் சொன்ன மாரி நெறையா இது இப்பவே இந்த மாரி 4, 8, 12லாம் இருந்தேனாக்க, காயத்ரி வந்து நம்ம மாலையில ஒரு மாலை அதாவது 108 தடவ சொல்லணும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். எதுவுமே கிடையாது. ஏன்னா உத்திரட்டாதி இது மித்திர நட்சத்திரம். ரேவதி உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். ஸோ ஒரே நட்சத்திரம் தான் நீங்க இந்த 4 மாசம். மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு ஆ நீங்க ரொம்ப அழகா கடந்து வந்துருவீங்க. ஏன்னா குருவோட பார்வையில இருக்கல. எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, அவர் இங்க இருக்கும்போதும் அவர் வந்து 9ஆம் பரப்படுறது. இங்கே குரு வந்தாலும் உங்களுக்கு சுபகஸ்திரீகத்த குடுக்குறாரு. 2வது 2028லலாம் அவர் இங்க வந்துருவார். அப்ப இங்க இருக்கும்போது டைரக்ட்டா பார்க்குறார். டைரக்ட்டா பார்த்து அவர கண்ட்ரோல் பண்றார்.
அதனால உங்களுக்கு வந்து ஜாஸ்தி நீங்க கஷ்டப்பட்டுண்டு, ஐயோ! எனக்கு அர்த்தாஷ்டம சனி, எனக்கு அர்த்தாஷ்டம சனிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்படி ஒண்ணும் உங்களுக்கு ஜாஸ்தி கஷ்டத்த குடுப்பாருன்னு எனக்கு என்னுடைய அ அச என்னுடைய கால்குலேஷன்ல இல்ல அது மாரி. அடுத்தது பூர்வ ஆஷாடாங்கிறது வந்து பூராடம்னு சொல்லுவோம். இது வந்து பூராட நட்சத்திரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். இது சாதாரண நல்ல காரியம் பண்ண மாட்டா. எதுவுமே பண்ண மாட்டா. உத்திர ஆஷாடா உங்களுக்கு சம்பளது. அதாவது உத்திராடம். அப்படி உத்திராடம், கிருத்திகை நட்சத்திரம் அண்டு உத்திர நட்சத்திரம். இதெல்லாம் வந்து உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு 9ஆம் வீட்டு நட்சத்திரம் இல்லையா? அதனால வந்து உங்களுக்கு அதுல வந்து உங்களுக்கு அவர் நட்பு தான். பைசாவ தான் குடுப்பார். அப்போ உங்களுக்கு விபத்த குடுக்கக்கூடிய எதுக்குனாக்கா திருவோணம், ரோஹிணி அண்ட் ஹஸ்தம். இந்த இந்த 3 நட்சத்திரங்களையும் எத்தனைக்கு எத்தனை நீங்க தவிர்க்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது. அதாவது அடுத்தது வந்து உங்களுக்கு பைசாவ குடுக்கறது தனிஷ்டாங்கிறது அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். கஷ்டத்த குடுக்கறது வந்து சதயம், திருவாதிரை அண்ட் சுவாதி. அப்புறம் உங்களுக்கு சாதகத்த குடுக்கறது பூர்வ புத்திரதா. உங்களுக்கு பூர்வ புத்திரதா உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு அவரு. புனர்வசு அண்ட் விசாகா. அப்போ ஆனா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து அ கொஞ்சம் சரியில்ல. 16 மாசம் இல்லையா? ஃபர்ஸ்ட் 4 மாசம் உங்களுக்கு ஒண்ணும் இருக்காது. அந்த 4 மாசம் தாண்டி அதாவது மார்ச் இல்லையா? மார்ச்ல ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. ஜூலை வரைக்கும் மீடியமா போகும். அதுக்கப்புறம் ஒரு 16 மாசம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் இங்க என்னன்னா, அவரே உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் தான் அது. அதனால கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும். இல்ல நீங்க நினைச்ச காரியம் உடனே நடக்காது. வீடெல்லாம் புக் பண்ணிட்டு உடனே பைசா உடனே வீடு பொசிஷன் கிடைக்குமான்னு கேட்டா, இந்த வருஷம் குடுக்குறேங்கிற பொசிஷன் அடுத்த வருஷத்துக்கு போயிடும். அதான் அவ்வளவுதான். அந்த அது மாரி ஆகும். ஏன்னு கேட்டா, அவரே ஒரு ஸ்லோ பிளானட். அது ஸ்லோ நட்சத்திர உத்திரட்டா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போய் வந்துக்கிறதுனால, உங்களுக்கு அந்த மாரியான ஒரு இது வரும். ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான மித்திர நட்சத்திரம். அது உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி அதிமித்திர நட்சத்திரம். ஸோ, அதனால வந்து நீங்க வந்து காயத்ரி சொல்ல வேண்டியது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காக, சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துக்காக தான். அடுத்தது உத்திர ஆஷாடா அப்படிங்கிறது, இது வந்து சூரியனோட நட்சத்திரம். உத்திராடம்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. இது வந்து உத்திராடம், கிருத்திகா, உத்திர பல்குனி இது 3மே அது ஜென்ம, அனுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்த சாதாரணமாக இது 50, 50 பலன குடுக்கும். கெடு பலன குடுக்காது. பட் இருந்தாலும் நம்மளுடைய மூதாதைகள் ஜென்ம நட்சத்திரத்துல எதுவும் பண்ணினது கிடையாது. உங்களுக்கு நல்ல பைசா வரணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா, இது திருவோண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்தம் நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். உங்களுக்கு விபத்தை போல ஒரு மரண பயத்த காமிக்கிறது எதுன்னு கேட்டா, தனிஷ்டா நட்சத்திரம், அதாவது அவிட்ட நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். இது வந்து உங்களுக்கு இத குடுப்பாரு. இது வந்து உங்களுக்கு 1 பாதம் தான் வரும். 1 பாதம் தான் உங்களுக்கு இதுல தனுர்ல. மீதி 3 பாதம் உங்களுக்கு வந்து மகரத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஷேமத்த குடுக்கறது வந்து சதயம், திருவாதிரை அண்ட் சுவாதி. அப்புறம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டா குடுக்கறது பூரட்டாதி நட்சத்திரம். ஓகே. அதனால புரட்டாதி நட்சத்திரம் இந்த 4 மாசம் தான் நீங்க கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இது 50, 50 தான் இது. அதனால வந்து எல்லாத்தையும் தடங்கல் குடுப்பாரு. செய்ற வேலைய. நான் முதல்லயே சொல்லிட்டேன். இங்க ராகு வேற உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால ஒரு 4 டிசம்பர் மாசம் வரைக்குமே நான் எதுவும் நல்ல காரியம் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். அப்புறம் உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகத்த குடுக்குறது. உத்திரட்டாதி உங்களுக்கு கஷ்டத்த குடுக்காது. ரேவதி நட்சத்திரம் தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கடைசி 16 மாசம் இருக்கு இல்லையா? அது மரண பயத்த காமிக்கிறது இதுதான். ஸோ, அதனால இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு நீங்க காயத்ரி சொல்றது, பெருமாள் ரேவதி யாருன்னு கேட்டா, சாக்ஷாத் பெருமாள். அது பள்ளிகொண்ட பெருமாளுங்க. பள்ளிகொண்ட பெருமாள். பெருமாளை எத்தனைக்கு எத்தனை வணங்குறீகளோ, அப்புறம் ரேவதியோட காயத்ரி சொல்றீகளோ, அது உங்களுக்கு நல்லது. அஸ்வினி, மகம், மூலம் இது 3மே உங்களுக்கு வந்து மித்திர நட்சத்திரம். பரணி, பூரம் அந்த பூர்வாஷாடா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். ஸோ, நீங்க நீங்க வந்து பரிகாரம் செய்ய வேண்டியது ரேவதி நட்சத்திரத்துக்கு தான். வேற எதுவும் உங்களுக்கு ஜாஸ்தி இதுவா இல்ல. பூரா நட்சத்திரம் அத முன்னாடியே நான் சொல்லியாச்சு. ஒரு 4 மாசத்துக்கு நீங்க எதுவும் நல்ல காரியம் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறது. இப்போ எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அந்த காயத்ரிய ஒரு வாட்டி எல்லாருக்கும் சேர்ந்து எழுதிட்டேன். ஸோ இங்க வந்து இது குருவோட காயத்ரி. யார் யாருக்கெல்லாம் குருக்கு மந்திரம் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னேன் இல்லையா 4 மாசம் நீங்க கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு, அந்த 4 மாசத்துக்கு ஓம் அ விஸ்வ ऋषभञ्च ऋषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् ஓம் காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுக்கஹஸ்தாய தீமஹி தன்னோ பூத பிரச்சோதயாத். இதை வந்து நீங்க இந்த காயத்ரியை உங்களுக்கு யார் யாருக்கு என்ன சொல்லணும்னு சொல்லிக்கணும். அது மாதிரி ஒரு மாலை எப்படியும் காத்தால எழுந்த வரையும் எழுந்தது உடனே சொல்லுங்க. கோயிலுக்கு போறதெல்லாம் விட ஜாஸ்தி இது வந்து எல்லாமே இந்த வாட்டி வாட்டர் சைன்ல உட்காந்துட்டு இருக்கு. 2வது கேந்திரத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா, ம்
நம்ம வந்து உதயம் உதய லக்னம்ங்கிறது வந்து நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அதை உதய லக்னம்னு சொல்லுவா. அப்போ நம்ம உதயம்னா அஸ்தமனம் ஆகும். அதனால 7ஆம் வீடு நமக்கு அஸ்தமன வீடு. ஸோ அப்போ கேந்திரத்துல அப்போ 4ஆம் வீடு வந்து ஜல லக்னம். அதுக்கு அடுத்தது வந்து 10ஆம் இடம் வாயு லக்னம். ஏன் ஜல லக்னம், வாயு லக்னம் குடுத்துருக்கான்னாக்க, ஜல லக்னத்துல தான் இப்ப போய் சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். நம்ம வாழ்க்கையில முக்கியமா நம்ம சரீரத்துல ஜலம் இருந்தா தான் நம்ம வாழவே முடியும். அதே மாரி நம்ம மூச்சு இருந்தா தான் வாழ முடியும். அந்த மூச்சுங்கிறது வெளியில போறதும், ராகு ஆனவரால நம்ம மூச்சு ஏன்னா ராகு தான் நம்மள இந்த உலகத்த கொண்டு வரார். அதனால நம்ம உள்வாங்குற மூச்சு ராகு. நம்ம வெளியில நமக்கு ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் நம்ம வெளியில விடுற மூச்சு. ஸோ அந்த மூச்சுங்கிறது வாயுஸ்தானம். அந்த 10ஆம் இடம். அதனால தான் அங்க வந்து கர்மஸ்தானம்னு அதுக்கு கர்மஸ்தானம் சொல்லுவா. அந்த லக்னத்துக்கு பேரு வந்து உங்களுக்கு இது வாயு லக்னம்னு பேரு. ஸோ இப்போ வந்து ஜல லக்னத்துல போயிட்டு ஜல லக்னமே அழகா ஜலமா ஜலமா இந்த இது சமுத்திரமா இருக்கு. மீனம். ஸோ அங்கேயே போய் சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ அதனால நீங்க வந்து தண்ணிய தவிர்க்கணும். ஓகே. தண்ணிய தவிர்க்கணும்னாக்க என்ன? தண்ணீல டிராவல் பண்றது, தண்ணீல போய் தேவையில்லாம நெறைய மணி நேரம் போய் ஸ்விம் பண்றது, ஆ அதனால ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இந்த மாரியான ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவரோட பார்வை வந்து வாயு மண்டலத்து மேல படுறது. அதனால. ஸோ நீங்க வந்து ஜலம் ரிலேட்டட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் எது எது தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஜலம் இல்லாம இருக்க முடியாது, வாழ முடியாது. பட் ஜலத்தால பண்றது தான் சாப்பாடு. ஃபுட் பாய்சன் சொல்லுவா இல்லையா? ஸோ இந்த பாய்சன்ங்கிறது கெமிக்கல் சேர்ந்தது. இங்க மெடிசன்ங்கிறதுலாம் அதுல தான் இருக்கு. ஸோ அதனால மெடிசனையும் நம்ம இங்க எடுத்துக்கிற மெடிசன் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுத்தா என்னது கரெக்டா அத பார்த்துண்டு மெடிசன் சாப்பிடுங்கோ. இல்லாட்டா மெடிக்கல் அதுலேருந்து ஏதாவது ஃபுட் பாய்சனிங் ஏதாவது ஆகவும் சான்ஸ் இருக்கு. மத்தது வந்து அடுத்தது டைரக்ஷன், இந்த ரிக்ல வேலை பார்க்குறவா, இது வந்து இந்த வாட்டி கஷ்டங்கள் யாருக்கு வருதுன்னு கேட்டேனாக்கா, ஹோல் இதுலயே பார்த்தேன்னா, கால புருஷ தத்துவத்துல கடைசி இடம் 11ஆம் இடம். 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடத்துக்கு காரகனே சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் இங்க அவர் 36 மாசம் எடுத்துக்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் எல்லாம் அதல பாதாளத்துல எல்லாரும் தப்பு 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 தப்பா முடிவெடுக்கிறா. எதுவுமே எங்க சமயத்துல எடுத்த முடிவு வந்து நாங்க அப்பா அம்மாவுக்கு கண்ட்ரோல்ல தான் இருந்து நாங்க பண்ணினோம். இதுவரைக்கும் நன்னா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற குழந்தையெல்லாம் வந்து அது ஒரு பார்க்கறா, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறா, கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்ததுக்கப்புறம் இவன அப்படியே டைவர்ஸ் பண்றா. வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டா, இந்த குழந்தை பார்த்துக்குமா, பார்த்துக்காதான்னு என்கிட்ட 1000 தாட்டி ஜாதகம் காமிக்கிறா. அது சொந்த அப்பா தன்னோட குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும், இன்னொருத்தன் வந்து தன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு கூட அவளுக்கு தோண மாட்டேங்கிறது. அந்த மாரி எல்லாம் இப்ப உலகம் வந்து அதல பாதாளத்துல போயிருக்கு. இப்ப வந்து சனீஸ்வர பகவான் வந்து எல்லாத்தையும் டிசிப்ளின கொண்டு வந்து நிறுத்தப் போறார். டிசிப்ளினா ஆக்கி நம்ம கொஞ்சம் ஒரு வைரம் வந்து பளிச்சுன்னு ஆகணும்னா, அது அத்தன ஸ்க்ராச்சஸ பார்க்கணும். அத பார்த்தா தான் நம்மளால திருப்பியும் ஒரு வைரம் மாரி இது பண்ண முடியும். அதனால இப்ப டிசிப்ளின் கடைசி இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் வந்தாச்சு. அதனால இப்ப எல்லாம் திருப்பி நான் முன்னாடி சொன்னது தான். நம்ம எல்லாரும் இது பண்ணி திருப்பி நல்லபடியா இந்த இதுக்கு அ டொ மே ஷேர் மார்க்கெட் கூட 2026 மேக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டும் நல்ல இதுக்கு வந்துரும். பட் பொலிட்டீஷியனுக்கு இன்னும் ஏன்னா கேது இன்னும் அங்க தான் உட்காந்துட்டு இருக்காரு. சிம்மத்துல தான் இருக்கார். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் இருக்கு. மத்தபடி நெக்ஸ்ட் மகர ராசிக்கு, மகர லக்னத்துக்கு பார்க்கலாம்.